இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவரும் ஒவ்வொரு நாட்களில் நம்மோட கூட இருந்து வருகிற எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து அவருடைய பரிசுத்த கரத்தினாலே அவருடைய வல்லமையினாலும் நம்மை ஆண்டவர் கிருபையாய் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி சொல்லவும் அவரை துதிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒன்று என்ன தெரியுமா? பயம். இன்றைக்கு இந்த பயத்தினாலே மனிதன் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும், அவன் பகல் வேளையிலும் இரவு வேளையிலும் எல்லா நேரங்களிலும் அந்த பயம் அவனை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மளோட கூட இன்றைக்கு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 41 அதிகாரம் அதில் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. இரண்டாவது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு பயத்தை நீக்கக்கூடிய ஒரு வலிமையான வார்த்தை நம்மோட கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, ஒரு 2 பேர்களை உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ பயப்படாதே, உனக்கு செக்யூரிட்டி ஆளை அனுப்பி வைக்கிறேன். அப்படி ஆண்டவர் சொல்லாமல் நானே உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது பெரிய ஒரு ஆச்சரியம். அப்போ இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு இயேசு பயத்தை நீக்குகிறவர். இன்னைக்கு நீங்கள் ஒரு விதமான பயத்தோடு கூட இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம், ஒரு விதமான கலக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம், ஒரு விதமான ஒரு பயத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். அநேகர் சொல்லுவார்கள், இந்த பயத்தினால் எனக்கு தூக்கம் வருவதில்லை, இந்த பயத்தினால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, இந்த பயத்தினால் என்னால் சாப்பிட முடியவில்லை, ஆகவே இந்த பயம் எனக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ முயற்சித்து இந்த பயத்தை நான் அப்புறப்படுத்தினாலும் அந்த பயம் எனக்குள்ளாக வந்து விடுகிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு இருக்கிறதான எல்லா விதமான பயங்களும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த பயம் இன்றையோட ஆண்டவர் மாற்றிக் கொடுப்பார். நீங்கள் பயம் இல்லாமல் வாழ்வீர்கள், திகில் இல்லாமல் வாழ்வீர்கள். இன்னிலிருந்து நீங்கள் நன்றாக சாப்பிட முடியும், நன்றாக தூங்க முடியும். வருகிற எல்லா பயங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வைத்து வருகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை 1வது வசனத்தை வாசிக்கிறேன், என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 56 சங்கீதம் 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறார், பயப்படும் நாளில் உம்மை நான் நம்புவேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த நாட்களில் இருக்கிற பயம் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நீங்கள் நம்ப வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும், ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த உள்ளான பயத்தை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அதனால சொல்லுங்க, பயப்படுகிற நாளில் உம்மை நான் நம்புவேன். உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? ஆண்டவர் மேல உங்களுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது, முழுமையான நம்பிக்கை ஆண்டவர் மேலே நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பயத்தை ஆண்டவர் நீக்கி போடுவார். நீங்கள் பயமில்லாமல் வாழ்வீர்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன், அதிலே 11வது வசனம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதே தாவீது சொல்லுகிறார், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நீங்கள் சொல்ல வேண்டும், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பரலோக தேவனை நம்பி இருக்கிறேன், அந்த பரிசுத்தரை நான் நம்பி இருக்கிறேன், அந்த தேவாதி தேவனை நான் நம்பி இருக்கிறேன், வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறவரை நான் நம்பி இருக்கிறேன். ஆகவே நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் என்ன செய்வான்? இன்னைக்கு மனுஷனை கண்டு ஒரு பயம்,
மனுஷனை பார்க்கும் பொழுது ஒரு பயம் ஏற்படுகிறது. அதனால வசனம் சொல்றது, மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அதிலே நாசிலே சுவாசமா இருக்கிற மனுஷனை கண்டு பயப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது எல்லா பயங்களுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். உங்களை விட்டு ஆண்டவர் இன்றைக்கு அந்த பயத்தை எடுத்து போட விரும்புகிறார். பயப்படாதீங்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் வல்லமை நிறைந்ததாயும் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் சில பேருக்கு எதிர்காலத்தினுடைய பயம். இப்பொழுதுதான் என் வாழ்க்கை ஆரம்பமாய் இருக்கிறது, நீ எப்படி போகுமோ தெரியவில்லையே, ஒரு பயம். என் குடும்பத்தை எப்படி நடத்துவது, கொஞ்சமான சிறிய ஒரு வருமானத்தை வைத்து எப்படி நான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும், ஒரு பயம். என் பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்க்குவேன், திருமண வயது வந்து விட்டது, அது எப்படி திருமணம் செய்வதற்கு பணம் எங்கே இருக்கிறது. அநேக விதமான பயங்கள் இன்றைக்கு மனிதனை ஒரு சுமையாக தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிற அந்த பயத்தை இன்றோட ஆண்டவர் முற்றிலுமாக தூக்கி எறிய போகிறார். இன்னிலிருந்து ஆண்டவர்களோடு பேசின அந்த வார்த்தை அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நீங்கள் நம்ப வேண்டும், அதை நீ உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆகவே ஒரு 3 காரியங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, நமக்குள் இருக்கிறதான எப்படிப்பட்ட பயம் எல்லாம் இருக்கிறது, அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய தேவன் முதலாவது பயம் எப்படி வருகிறது தெரியுமா? முதலாவது காரியம், நம்முடைய அவிசுவாசத்தினாலே இன்னைக்கு மனிதனுக்கு பயம் ஏற்படுகிறது. என்ன இருக்கிறதா? அவிசுவாசம், சந்தேகம். இது நடக்குமா நடக்காதா, இந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காதா, இது உண்மையாவே இருக்குமா என்று சந்தேகம் இன்னைக்கு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. ஆனா அந்த சந்தேகம் இருக்கிறனாலதான் என்ன செய்கிறது, மனிதனுக்குள்ளாக அந்த பயம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே சந்தேகம், வேதவசனம் சொல்லப்பட்டு இன்னொரு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்கே பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் அவிசுவாசம் உங்களுக்குள்ளே வந்தது, ஏன் விசுவாசம் இல்லாமல் போனது. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார், கடல் மீது நடந்து வருகிறார். தன்னுடைய பிள்ளைகள் சீசர்கள் காற்றினாலும் அலையினாலும் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நடு ஜாமத்திலே ஆண்டவர் உடனடியாக கடல் மீது நடந்து போகிறார். அப்பொழுது இதை பார்த்ததான பேதுரு, ஆண்டவரே நீ உண்மையால் ஆண்டவரானால் நானும் நடக்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்லல, நான் கடவுள் அதான் நடக்கிறேன், உன்னால் நடக்க முடியாது, அப்படி ஆண்டவர் சொல்லல. என்னை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். உடனே பேதுருக்கு சொல்லுகிறார், வா. பேதுரு நடக்கிறான். இங்கிருந்து அதுவரை இங்க போயிட்டான். ஒரு 5-6 அடி தூரம் போயாச்சு. உடனே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, காற்று பலமாய் இருந்தபடியினாலே அவன் என்ன செய்யறான், ஒரு அமிழ்ந்து விடுவேனோ, இந்த கடலுக்குள்ளேயே முழுகி விடுவேனோ, இல்லை நான் இதை சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் பொழுது பயமா இருக்கிறது என்று சொல்லி அவிசுவாசத்தில். அதனால்தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், உடனே இயேசு கையை நீட்டி பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார். அற்ப விசுவாசியாக இருக்கக்கூடாது, விசுவாசிகளாக இருக்கிறது. அற்ப விசுவாசி ஒரு அற்புதம் நடந்தா அந்த விசுவாசம் அப்புறமா போயிடும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதம் நடந்தா விசுவாசம் அப்புறம் போயிடும். இப்படியே மேகத்தை போன்ற நம்முடைய விசுவாசங்கள் கலைந்து போகிறதாக இருக்கிறது. ஆனால் அவிசுவாசம் நமக்குள்ளாக ஏற்படும் பொழுதுதான் இப்படிப்பட்டதான பயம் ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிறது. பேதுருக்கு இந்த பயம் காரணம் சந்தேகமானது. கடலை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, அந்த இடத்தை பார்த்து அவன் என்ன செய்கிறான், அங்கே சந்தேகப்பட்டு அவிசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது.
சந்தேகம் வரக்கூடாது, உலகத்தை பார்க்க கூடாது, தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். சில நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம்? சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுவதா இல்லை தைரியத்தோடு இருப்பதா என்று சொல்லி அந்த சூழ்நிலை என்ன? இரவு வேளை நடுஜாமம். உடனே என்ன செய்ய? சூழ்நிலையை பார்த்து பேதுரு பயப்படுகிறான். ஆண்டவர் சொல்ல அற்ப விசுவாசியா இராதே, அற்ப விசுவாசி இராதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அது என்ன செய்யும்? ஆண்டவர் கிரியை செய்வார். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை நீங்க வெளியே கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அற்புதம், அதிசயங்கள், அடையாளங்களும் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கப்படும். ஆனால் இதே அதே இடத்துல நீங்க சந்தேகப்படும் பொழுது பிசாசு செயல்பட ஆரம்பிப்பான். விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். இதே அவிசுவாசம், சந்தேகம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது பிசாசானவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். இதுதான் அவருடைய வித்தியாசம், இதுதான் அவருடைய காரியம். ஆகவே அவிசுவாசத்தோடு இருக்கும் பொழுது என்ன செய்கிறது? உடனே எல்லா பயங்களும் நமக்குள்ள வருது. என்ன செய்யற? டாக்டர்கிட்ட போறோம், உடனே போன உடனே என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு வயிற்று வலி வருது, உடனே ஒரு கேன்சர் இருக்குமோ? இல்ல, அவிசுவாசம். ஏதாவது கட்டி இருக்குமோ வயிற்றுக்குள்ள? என்ன செய்யுது? சின்ன ஒரு அது சாதாரண ஒரு அல்சரா இருக்கும். ஆனா அதை கண்டு என்ன செய்யறோம்? பெரிய அளவுல கற்பனை செய்து இல்ல இப்படி இருக்கும், இல்ல அப்படி இருக்கும், ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்து விடுமா, இல்ல ஏதாவது ஒரு பெருசா ஒரு வயிற்றுக்குள்ள ஏதாவது இருக்க போகுதா, இல்ல ஒருவேளை கேன்சர் வந்து இருக்குமா என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? தேவையில்லாத காரியங்களுக்கு சந்தேகப்படுகிறோம். நம்ம என்ன நினைக்கணும்? இது ஒன்று இருக்காது, இது இயேசுவின் நாமத்தினால் எனக்கு கட்டி இருக்காது, இயேசுவின் நாமத்தினுடைய அல்சர் மறைந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தினால் ஆரோக்கியத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். ஆனா சந்தேகப்படும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? தேவையில்லாத காரியங்களா வரும். சில பேர் சாதாரண ஒரு சளி, ஒரு ஜலதோஷம், அவ்வளவுதான், 2 நாள் இரும்புவாங்க. உடனே எனக்கு ஏதாவது டிபி வியாதி இருக்குமோ? உடனே அந்த சந்தேகம் வந்து விடுகிறது. டிபி வியாதி ஏதாவது என்னை மேற்கொண்டிருக்குமோ? எதுக்கு? டாக்டர் போய் செக்அப் பண்ணிடலாம். உடனே டாக்டர் மருத்துவரை போய் அணுகி அவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவார். உடனே அப்படி இப்படி என்று சொல்லி தேவையில்லாத சந்தேகம், கற்பனை நமக்குள்ளே வந்து இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை நாமே என்ன செய்கிறோம்? விசுவாசத்தை குறைத்துக் கொள்கிறோம். தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறோம். தேவனுடைய அற்புதம் செய்கிற கரத்தை அவர் நீட்டி கொண்டிருக்கிறார். அது என்ன செய்கிற? நாம் அதை மட்டுப்படுத்த விரும்புகிறோம். ஆகவேதான் சில நேரங்களிலே நம்முடைய அற்புதம் நடக்காமல் இருக்கிற காரணம் நாமளாக தான் இருக்கிறோம். அதுதான் வேதமும் இங்கே நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நம்ம சந்தேகம். இன்னொரு கூட எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இங்க பொல்லாத ஆவி என்ன செய்கிறது? இந்த சவுலை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த பிசாசு வரும்போது எதுக்கு வருகிறான் தெரியுமா? தீமை செய்யும்படியாக வருகிறான். இந்த பிசாசு எடுக்கும்படியாக வருகிறான், சந்தேகத்தை கொடுக்கும்படியாக வருகிறான். இங்கே சவுலுக்குள் அந்த பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட ஆவி என்ன செய்கிறது? ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அவனை அலக்கழித்துக் கொண்டே இருக்கிறது. அவன் தூங்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி, நிம்மதியா வாழ முடியாதபடி அந்த பொல்லாத ஆவி அந்த சவுலை என்ன செய்கிறது? அலக்கழித்துக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் பிசாசு என்ன செய்கிற? அநேகருக்கு சில விதமான வியாதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். பயத்தை ஏற்படுத்தி சில வியாதிகளையும் அவன் என்ன செய்கிறான்? பிசாசும் வியாதி கொடுக்க முடியும். பிசாசான வருகிற வியாதியும் உண்டு. அவன் என்ன செய்கிறான்? அந்த வியாதியை கொடுத்து அவன் நிம்மதி இல்லாதபடி வினாட மருத்துவ செலவைகள்லாம் கொடுத்து ஜனங்கள் என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட அவதிக்குள்ளே அலக்கழித்துக் கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு பிசாசு வைத்து தான் பில்லி சூனியங்கள், செய்வனைகள், மாந்திரிகங்கள் இது எல்லாம் செய்யப்படுகிறது. அடிப்படை யாரு? அதே பிசாசு. அது எப்படி செய்கிறார்கள்? பிசாசு வைத்து அந்த புள்ளி சூனியத்தை எல்லாம் வைத்து அதை ஏவி விட்டு ஒரு குடும்பத்தை கெடுத்து, அந்த சமாதானத்தை கெடுத்து,
கணவன் மனைவி இருவரும் இருபக்கமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பிரிவினை உண்டாக்குகிறார்கள். இந்த பொல்லாத ஆவி சாத்தான். ஆதலால் தான் முதலாவது ஒரு மனிதனுக்குள்ளே அவன் ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறான். சாத்தான் ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறான். அது என்ன ஆயுதம்? உங்களுக்குள் வர வைக்கிறதான பயம். பயம் என்கிற ஒரு ஆயுதம் அவன் யூஸ் பண்ணுகிறான். பயத்தை கொடுத்து விட்டால் எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு வலிமையான ஆளாக இருந்தாலும், அவனுக்குள்ளாக அந்த பயத்தை வந்து விட்டால் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ளாக அப்படி பயம் வருகிறது. பார்த்தா பெரிய ஆளு, பெரிய மீச, இடகாத்திரமான ஆளா இருப்பார். ஆனா பாருங்க, சில நேரங்கள் அவரை ஆடி போயிடுவார். அந்த பயம் அவருக்குள்ள வந்த பிற்பாடு அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இது யார் செய்கிறது? பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து அலக்கழித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் பயத்தினால். அதை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். எனக்குள் இருக்கிற சந்தேகத்தின் ஆவியே உன்னை நான் கடிந்து கொள்கிறேன், வெளியே போ. என் குடும்பத்தில் கிரியை செய்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. அந்த சந்தேகத்தின் ஆவியை கடிந்து கொள்கிறோம். பேதுரு சந்தேகப்பட்டான். இந்த பொல்லாத ஆவி என்ன செய்கிறது? இன்றைக்கு அநேகரை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது, அநேகரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது, வேதனைக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அவிசுவாசம் நமக்குள்ளாக இருக்கவே கூடாது. எதை கண்டும் பயவே படக்கூடாது. சில பேர் எப்படி அம்மா அவிசுவாசம் வருகிறது, இன்னைக்கு பௌர்ணமியா யாரு நடந்து விடுமா, உடனே என்ன செய்கிறார்கள்? பயம். பௌர்ணமி, அமாவாசை, மதி எல்லா நாட்களிலும் பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட நாளிலே ஒரு பயம் மனிதனுக்குள்ளாக ஏற்படுகிறது. காரணம் அவிசுவாசம் அவளை என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது. ஆகவே அநேக நேரங்கள் பாட்டு பாடுகிறோம். வெண்மன் செய்ய பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இயேசு என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன். பாடலை பாடுகிறோம், ஆனாலும் பயந்து கொண்டுதான் இருக்கிறார். சந்தேகம் அது வரவே கூடாது வாழ்க்கையில. இன்றையோடு அந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த ஆவியை விரட்டி விடுங்கள். நான் சந்தேகப்படவே மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தினால உண்மையும் வேத வசனத்தையும் நான் சந்தேகப்படவே மாட்டேன். உம்முடைய வார்த்தைகளை நான் முழுமையா 100% அதை நான் நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள் அந்த இருக்கிற அந்த அவிசுவாசத்தை ஆண்டவர் அப்புறப்படுத்துவார். இரண்டாவது காரியம் என்ன செய்கிறது என்றால், இரண்டாவது காரியம் எதிர்காலத்தை நினைத்து இன்னைக்கு என்ன செய்கிறான்? பயத்தை உண்டாக்குகிறான். எதிர்கால பயம் அநேகருக்கு இருக்குது. பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனே அது எதிர்காலம் எப்படியோ ஏதோ தெரியலையே, எப்படி வளர்த்துறது, படிக்க வைக்கிறது, திருமணம் செய்கிறது, வேலை வாங்கி கொடுப்பது என்று சொல்லி அப்படியே பெரிய கற்பனை. எதிர்காலத்தினுடைய பயம் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் 16வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் என்று சொல்லி எலியா ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். எலியாவின் மூலமாக பஞ்சகாலமான இந்த சூழ்நிலையிலே எலியாவுடைய வார்த்தைப்படி அவள் சொற்படி செய்தார். இந்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். தேவ ஆலோசனைப்படி அவள் கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை சொல்லும் பொழுது பஞ்சகாலம் தீர மட்டும் அது என்ன செய்யலையா? அந்த எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது. 16வது வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பஞ்சகாலம் முடியும் மட்டும் எலியாவும் சாப்பிட்டார். அதே போல இந்த விதவையும் சாப்பிட்டு அப்படி குமாரர்களும் சாப்பிட்டு ஆண்டவராய் கர்த்தர் அவ்வளவு விதமாக ஆச்சரியத்தோடு அற்புதங்களை செய்தார். ஆகவே எதிர்காலத்தில் இருந்த பயத்தை ஊழியக்காரர் மூலியமாக ஆண்டவர் அதை போக்கிவிட்டார். ஆகவே இன்றைக்கு இருக்கிறதான எதிர்காலத்தினுடைய பயம் உங்களுக்குள்ளே நீங்கள் அதை எடுத்து போட வேண்டும். எதிர்காலம் இல்லையே, அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று சொன்னதான அந்த விதவைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தது போல
இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்காகவும் அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே உங்களுக்குள் இருக்கிறதான அந்த பயத்தை நீங்கள் எடுத்து போட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த எதிர்கால பயம் உங்களை விட்டு விலகி போகும். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? அவர் நடத்துவார், அவர் காப்பாற்றுவார், அவர் போஷிப்பார், அவர் இந்த வியாதியிலிருந்து விடுவிப்பார். நம்முடைய தேசத்தினுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது எதிர்காலம் என்னாகுமோ தெரியவில்லை. நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை, அவருடைய வாழ்க்கை நம்ம வயதில் ஆகும் பொழுது இந்த நாடு, நம்முடைய தேசம் என்னாகுமே தெரியவில்லை. அப்படிங்கிறதான உண்டான ஒரு பயம் அநேகருக்கு. வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 14வது வசனம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். மோசே கொண்டு சொல்லுகிறார். பார்வோனின் சேனையும் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கடலை முழுகடித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டிருந்தான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் படையெடுத்து வருகிறார். அவனும் அவருடைய சேனைகளும் என்ன ஆனது? கடலை முழுகடித்து ஒன்றுமில்லாதபடி செய்து. அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதே போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அவர் எதிர்காலம் அவருடைய கருத்திலே இருக்கிறது. அதனால் அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நேர்த்தியாய் அழகாய் அவர் அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். ஆகவே இன்றைக்கான எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை. இனி அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் என்று இருந்ததான அந்த சூழ்நிலையை கர்த்தர் புரட்டி போடுகிறார். அதுபோல உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியத்தை ஆண்டவரும் புரட்டி போடுவார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், எதிர்காலத்துக்கு விரோதமாக செயல்படுகிற திட்டங்கள் ஒன்றும் பழிக்காமல் ஆண்டவர் மாற்றி போடுவார். உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த திட்டங்களும் அது வாய்க்காமலே போய்விடும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மோசையோடு இருந்தது போல உங்களோடு கூட இருக்கிறார். அவர் விட்டு விலகாதவராக இருக்கிறார், உங்களை கைவிடாதவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வயதாகலாம், என்னுடைய பிள்ளைகள் என்ன ஆகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய நேரம் எப்படி இருக்கிறது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது, என்னை சொல்லுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அநேகர் இன்னைக்கு ஜாதகத்தை பார்த்து அது என்ன செய்யற, அவங்ககிட்ட போய் கையை கொடுத்து பிறந்த தேதியெல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்ககிட்ட போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா இருந்தவன் அவன் எப்ப அவங்ககிட்ட போனானோ அப்பொழுதே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து விடும். அவன் சொல்லுவான், இது சரியில்லை, அது சரியில்லை, பிறந்த நேரம் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, அதனால எமகண்டா இருக்குது, இந்த வீட்டு குடும்பத்தில் 4 பேர் ஒருத்தர் சரியில்லை, அவருக்கு ஆகாம இருக்குது, இவருக்கு ஆகாம இருக்குது என்று ஏதோ ஒரு பயத்தை அவன் என்ன செய்வான், ஏற்படுத்தி விடுவான். உங்கள் எதிர்காலம் இது சரியில்லை, நஷ்டமாக போகிறது, உங்க பிசினஸ் மேல அவ்வளவுதான், இனி உங்களுடைய குடும்பம் ஏதோ ஒரு காரியம் பிள்ளை சோனி வச்சிருக்கிறாங்க, மறைமுகமா ஏதோ இருக்குது, அதனால நீங்க என்ன செய்யணும், இத்தனை அமாவாசைக்கு இங்க போகணும், இதை செய்யணும், பரிகாரம் செய்யணும், இதை கழிக்கணும், அது இது செய்யணும் என்று சொல்லி எதிர்காலத்தை அவனுடைய கருத்திலே அல்ல, நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் வானங்களை படைத்த ஆண்டவரிடத்திலே இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் மனிதனுடைய சொல்லுகிற அந்த வார்த்தையில நமக்கு இல்லை எதிர்காலம், ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது உங்களுடைய எதிர்காலம். அதனால ஜாதகம் பார்க்கிற இடத்துல கைகளையும் அது இதுவும் கொடுத்து நீங்க பார்க்கும் பொழுது போகும் பொழுது சமாதானத்தோடு போவீர்கள், திரும்பி வரும் பொழுது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி விடுவார். இனி 6 வாரம் டைம், இல்லைன்னா 8 வாரம் டைம், அவ்வளவுதான் என்று சொல்லி உங்களை பயமுறுத்தி அனுப்பி விடுவார். அதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார், எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் அவருடைய கரத்தில் நீங்க சமர்ப்பிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் உங்களுக்கு ஆண்டவர் அழகாக வைத்திருக்கிறார். எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதிர்காலத்துல நல்ல ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்து அந்த வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர்
நேரான வழியில் நடத்தி கொண்டு போவார். அடுத்தது மூன்றாவது காரியம், இந்த பயம் என்ன செய்கிறதா, மரணத்தை குறித்து எனக்கு பயம் அநேகருக்கு வருகிறது. மூன்றாவது பயம் மரணத்தை குறித்து ஒரு பயம். ஒருவேளை இந்த வியாதியில் இறந்து விடுவேனோ, ஒருவேளை இந்த கொரோனா இதனுடைய ஏதாவது வைரஸ்ல இறந்து விடுவேனோ, ஏதாவது இதுல தாக்கப்பட்டு விடுவேனோ, எனக்கு அண்டை வீட்டிலே அவருக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறது, என் முன்னால் இருக்கிற அந்த வீட்டுக்காரனுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது, இது சைடில் இருக்கிற அந்த வீட்டுக்காரனுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது, எனக்கு மேலே இருக்கிற அந்த வீட்டுக்காரனுக்கு பாதிப்பு இருக்கிறது, ஒருவேளை எனக்கு வருமோ, ஒருவேளை தாக்கி விடுவேனோ, எனக்கு இதுவரைக்கும் வரலையே, ஒருவேளை வருமோ, என்ன செய்து எதிர்காலத்தினுடைய பயம் வருகிறது. அப்போ மரணத்தை குறித்து இன்னைக்கு என்ன செய்யுது, அந்த பயம், மரணம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்வு அவருடைய கருத்தில் இருக்கிறது, என்னாலே நாட்கள் பெருகும், ஆயுசு வருஷங்களை விருத்தியாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே மரணத்தை குறித்து அநேகர் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 வசனத்திலே அதில் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாகும்படி என்ன செய்யறா, ஆக்கும்படிக்கு அப்படி இன்னைக்கு மரண பயத்திலே இருக்கிறவரை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன செய்யறார், பூமிக்கு வந்து அநேகர் ஆண்டவர் சுகமாக்கினார். மரண பயத்திலே ஜீவ காலமெல்லாம் இன்னைக்கு மரண பயம், இன்றைக்கு பயம், இரவிலே பயம், அடுத்த நாளும் பயம், எப்பொழுது பார்த்தாலும் மரண பயம் சாத்தான் கொண்டு வருகிறார். சாத்தான் மரண பயத்தை கொடுத்து அப்படின்னு சார் அலைக்கலைக்கிறவனாக இருக்கிறார். பயம் தேவனுடையது அல்ல, அது சாத்தானுடையது. சீமியத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, பயமுள்ள ஆவி அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ளார். அந்த பயத்தின் ஆவியை நாம் என்ன செய்யணும், அந்த மரணத்தின் பயத்தை நாம் கடிந்து கொள்ளும் பொழுது அது நம்மளை விட்டு விலகி ஓடிடும். அது உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் மரண பயத்தை அடிமைத்தனமாக இருந்தவர்களை ஆண்டவர் விடுவித்தார். ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 11வது வசனம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 107 12 11வது வசனம் 12வது வசனம், அந்த காலத்தில் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இடுப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள், அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினால் தாழ்த்தினார், சகாயம் இல்லாமல் விழுந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய உதவி இல்லை. நீ குடும்பத்தில் பார்க்கும் பொழுது மனைவிக்கு கணவன் உதவி செய்வதில்லை, கணவனுக்கு மனைவி உதவி செய்வதில்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள் உதவி செய்வதில்லை. இன்னைக்கு உதவி எல்லாம் இருந்தும் உதவியற்ற ஒரு நிலைமையிலே இன்னைக்கு இருக்கிறது. உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு ஜனங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஒருவேளை மகன் கைவிடலாம், உங்கள் மகளுடைய கைவிடலாம், உறவினர்கள் உங்களை கைவிடலாம். ஆனால் தேவனாகி கர்த்தர் உங்கள் மேல் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாரா, ஆண்டவர் உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார், ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே உங்களுக்குள்ள இருக்கிறதான மரணத்தை குறித்து பயம், நீ சொல்லுவார்கள், இன்னைக்கு ஏதாவது ஆயிருமோ, இன்னைக்கு இறந்து விடுவேனோ, இன்னைக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன், காலையில் எந்திரிக்க மாட்டேன். சாதாரண ஒரு வயிற்று வலி பிரச்சனைக்கு நாம் நினைப்பது, இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, இந்த வியாதியில நான் மறிச்சிடவேன் நினைச்சேன், வயிற்று வலி அவ்வளவு வயிற்று வலி, நீ இன்னைக்கு நான் போயிருவேன், ஆண்டர்கிட்ட போயிருவேன், நீ அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் என்ன செய்யுது, தேவன் கொடுக்கறது இல்ல, பிசாசனுடைய பயம். நான் வாழுவேன்,
என்று நீங்கள் ஆணித்தரமாக நீங்கள் சொல்ல வேண்டும். அதனாலதான் சகாயர் இல்லாமல் இன்றைக்கு அநேகர் என்ன செய்ய நடக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சகாயராக வருகிறார். ஒரு சகாயர் உண்டு, அவர் தான் ஆண்டவராக இயேசு. அவருடைய சகாயம் இருந்தால் மனிதனுடைய சகாயம் எல்லாம் உங்களை தேடி, எல்லாருடைய சகாயம் உங்களை தேடி வர பண்ணுவார். ஆகவே தேவ சகாயத்தை நாடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஒருவர் ஒரு புக்ஸ் எழுதினார், 100 வருடங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்வது எப்படி என்று ஒரு புக் எழுதினார். ஆனால் அந்த புக்ஸ் எழுதினவர் 40 வயதிலேயே அவர் மரித்து விட்டார். ஆனால் எந்த ஒரு மனிதனும் ஒரு நாட்களை குறிக்கவே முடியாது. நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு ஜாதகரிடத்திலே போனார். அங்கே போய் என்னுடைய நாட்கள் எப்படி இருக்கிறது சொல்லுங்கள், நான் எப்பொழுதும் மரித்து போவேன், இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பூமியில் உயிரோடு வாழப் போகிறேன் என்று அவர் கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, ஐயா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, ஒரு 30 நாள் நீங்க மரிசனை, 1 மாசம் தான் உங்களுக்கு டைம், அதுக்கு மேல உங்களுக்கு தலையில் எழுத்து இல்லை, அவ்வளவுதான். நீங்க 30 நாள். அவர் யார், ஒரு டீச்சர். 30 நாள் அந்த டீச்சர் அவளுக்கு படித்தவர், அவர் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவர். அப்படி இருந்தும் அவர் என்ன செய்கிறார், சொன்ன வார்த்தை அவருக்கு பயம் பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு நாட்கள் குறைய குறைய, இனி 28 நாள் தான், இனி 20 நாள் தான், 10 நாள் தான் என்று 30 நாள் வரத்துக்கு முன்பாகவே அவர் இறந்து போயிட்டார். அதே அவர் இறந்த அந்த ஆவி எவனு வந்து யார் கணிச்சு சொன்னாங்களோ அவனை பிடித்து அலக்கழித்து கொண்டு இருந்தார். என்னை நீ பயமுறுத்தி கொண்டு விட்டார், ஆகவே நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி அவனை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமான மரணத்திற்கு பயம் அவசியம். சில பேர் ஏஜி பாராகும் பொழுது, வயதாகும் பொழுது அந்த பயம் உங்களுக்கு வருகிறதா? இல்லை. எந்த வயதானாலும் உங்களுக்கு ஒரு நாளும் மரணத்தை குறித்து பயம் வரவே கூடாது. நீங்கள் நினைக்க வேண்டும், ஆண்டவர் என்னை வாழ்வு அவருடைய கரத்திலே இருக்கிறது, என்னுடைய ஆயுசு நாட்கள் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது. வயதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்கள் நாட்களை பிறகு, ஆகவே உங்களுக்கு இருக்கிறதான மரணத்தை குறித்து பயத்தை நீங்கள் எடுத்து போடுங்கள். அதை ஆண்டவர் விரும்புகிறார், அதை ஆண்டவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதனால பிசாசு என்ன செய்கிறான், மரணத்தை ஏற்படுத்துகிறான். சில நேரங்கள் தூங்கும் போது நீ அவ்வளவுதான், நீ வாழ முடியாது, அவ்வளவு நீ இறந்துடும் அவன் சொல்லுவான் காதுல. சில பிரச்சனை, ஒரு வியாதி வந்துடும், ஒரு 3 நாள் படுத்திருப்பான், எவ்வளவுதான் நீ இருக்க முடியாது, அவ்வளவுதான் நீ முடிஞ்சிருக்க. அதுதான் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இந்த பொல்லாத பிசாசு ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஆகவே நீங்கள் எல்லா விதங்களிலும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை 2 தீமோத்தேயு 1:7 நான் சொன்னது போல அந்த பயத்தின் ஆவியை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து போட்டு வளமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். ஆகவே உங்களுடைய தைரியம் மற்றவர்களுக்கு அது தெரிய வேண்டும். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். ஆகவே நீங்கள் பயத்தோடு கூட இருக்கிறீர்களா, இல்லை தைரியத்தோடு கூட இருக்கிறீர்கள்? அந்த முகத்தை பார்க்கும் பொழுது, உங்களுடைய வார்த்தையை பேசும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்து பயன்படுத்த அவசியம்? ஆண்டவரை இயேசு நீங்க வாக்கு கொடுக்கிறார். இயேசு பயத்தை நீக்குவதாக ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் இங்கே அவர் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு சகாயராய் இருக்கிறார், உதவியாளராக ஆண்டவர் கூட நம்மளோடு கூட அவர் வருகிறார். 2 கொரிந்தியர் 3:அதிகாரம் அது 17 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப உங்களுக்கு அந்த பயத்தில் இருந்து இன்றைக்கு விடுதலை உண்டு. அந்த மரண பயத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறார். எதிர்காலத்தை குறித்திருக்கிற அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு விடுவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்கலாமா?
இயேசு பயத்தை நீக்கிறவராக உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னிலிருந்து நான் பயப்படவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஆண்டவர் எனக்கு சகாயராக இருக்கிறார். இயேசு எனக்கு பயத்தை நீக்கிறவராக வந்துவிட்டார். இனி நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இருக்கிற அந்த வியாதி குறித்து, எனக்கு இருக்கிற அந்த பிரஷர், சுகர், அந்த அல்சர் பிரச்சனை, இதை குறித்து நான் பயப்படவே மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்கள் மூடலாம். எல்லாரும் கண்கள் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு இருக்கிறதான அந்த பலவீனத்தை, உங்களுக்கு இருக்கிறதான அந்த தோல்வியான வார்த்தைகள், உங்களுக்கு இருக்கிறதான அந்த பயங்கள் எல்லா ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, இந்த பலவீனம் எனக்கு இருக்கிறது, எனக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறது, எனக்குள் இருந்து நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குங்க என்று சொல்லி இப்பொழுதே கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களையும் மூடலாம். எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய அவிசுவாசத்தை ஆண்டவரே, பயத்தை என்னை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே. அவிசுவாசத்தினுடைய பயங்கள் விலகி போகட்டும். சொல்லுங்க, எனக்குள்ள அவிசுவாசமே வரக்கூடாது, அவிசுவாசமே எனக்கு வரவே கூடாது ஆண்டவரே. ஆளு பேதுரு போன அவிசுவாசம் வரவே கூடாது, உண்மை சந்தேகப்படக்கூடாது, உங்களுடைய வல்லமை குறித்து நாங்கள் சந்தேகப்படக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். கேளுங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நடுவிலே இருக்கிறார், உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15 சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இப்பொழுது ஹல்லேலூயா அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்குகிறது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயங்கள் காணப்படுகிற எதிர்காலத்தினுடைய பயங்கள் இப்பொழுது விலகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். என்னை குறித்து, பிள்ளைகளை குறித்து, அன்று சிறு பிள்ளைகளை குறித்து பயங்கள், நான் இல்லை என்றால் என்ன நடக்க போகிறது வீட்டிலே என்று காணப்படுகிற எதிர்காலத்துடைய பயங்கள் விலகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக மரணத்தை குறித்ததான ஒரு பயங்கள், இயேசுவே நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. மரணத்தை குறித்து பயங்கள், எனக்கு வயதாகி விட்டது, எனக்கு தான் வியாதி வந்து விட்டது, எனக்கு தான் இப்படி அடிக்கடி பலவீனப்படுகிறேனே, நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் கொண்டிருக்கிறேனே, நான் உயிர் பிழைப்பேனா என்று சொல்லி பயத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பயங்கள் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்தின் ஆவிகளை எடுத்து போடுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் எப்படி மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமே என்று மரணத்தை விழுங்கி போட்டவரே, மரணத்தை விழுங்கி போட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரோமர் 8 வாசிக்கிறோம் ஆண்டவரே. அது 32 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது போல காணப்படுகிற எல்லா பயங்களுக்கும் இப்பொழுது நீங்களாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக பிரசன்னம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும். ஒவ்வொரு காணப்படுகிற அந்த பலவீனத்தில் இருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பலனாய் மாறுவதாக. கட்டளை படுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் கிடைப்பதாக. வியாதியிலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதிகள் விலகுவதாக. மரண பயங்கள் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வயதானவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். வியாதி உள்ளவர்கள் ஒவ்வொரு தொட்டு சுகமாக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த இப்பொழுது யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து இருக்கிறார்களோ ஒவ்வொருவரை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த கிருபையும் சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கள். குடும்ப தனித்தனியாக கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து வேதவசனத்தை தியானிங்கள். ஆண்டவர் உண்மையாலுமே உங்களுக்கு இருக்கிறதா அந்த பயத்தை இயேசு கிறிஸ்து நீங்களாக்கி விட்டார். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.